இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலைல எழுந்த உடனே பால்கனிக்கு முதல்ல போய் ஒரு ஹாய சொல்லிட்டு, அங்க காஞ்சிட்டு இருக்க துணிக்கெல்லாம் வாழ்க்க குடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாச்சு. எல்லாம் போயிட்டு இருக்கனால 2 நாளா துணி, ஷூஸ் எல்லாமே வெளிய காஞ்சிட்டு இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் வீட்ல எடுத்துட்டு வந்து செட் பண்ணிட்டு, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இளநீ கிடைச்சது. போய் காய்கறி ஷாப்பிங்லாம் பண்ணும்போது, ஸோ அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு பர்சனலா பிடிக்கவே இல்ல. ஒரு நாளைக்கு கேசரி எந்த ஒரு ஃபுட் கலருமே யூஸ் பண்ணாம பிளெயினா பண்ணேன். பட் கொஞ்சோண்டு சாஃப்ரான் மட்டும் போட்டேன். ஸோ அதனால ரொம்ப மைல்டான ஒரு கலர் தான் இருந்தது. பட் பிரதீப் அத பார்த்து சுத்தமா பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அத கேட்கும்போது ரொம்பவே இரிட்டேட் ஆச்சு. ஏன்னா பிரதீப் அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஃபுட்டுமே பார்க்கும்போது பிடிச்சா தான் அது சாப்பிடும்போதும் பிடிக்கும். இப்போ எனக்கு அது புரியல. இப்பதான் புரிஞ்சுது. ஸோ அந்த மாரி தான் இளநீ வந்து எனக்கு வாயில வைக்கும்போதே எனக்கு இளநியோட டேஸ்ட்டே ஃபீல் ஆகவே இல்ல. பிகாஸ் ஏனோ இது ஒரு ஆத்தென்டிக் இளநீன்ற ஒரு லுக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. ஸோ அதனால எனக்கு பெருசா பிடிக்கல. தக்ஷனுக்கும் பிடிக்கல. பிகாஸ் நாங்கலாம் இளநிய டேஸ்ட் பண்ணனால திருத்திகா தெரியாதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சு குடிச்சா அந்த ஒரு இளநிய. என்னடா இது இளநீ இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் தக்ஷன் ஞாபகப்படுத்தினா பலாப்பழம் இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அதையும் எடுத்துட்டு வந்து பிரிச்சுட்டோம். பட் உண்மையிலேயே சூப்பரா அந்த டேஸ்ட். என்ன ஒண்ணுனா நிறைய நிறைய பெருசா வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்து உள்ள இருந்து பார்த்தா மொத்தமே ஒரு 4ல இருந்து 5 சொல தான் இருந்திருக்கும். கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பட் திருத்தி எனக்கு தெரிஞ்சு அது லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பலாப்பழம் சாப்பிட்றா. அவளுக்குமே ரொம்பவே பிடிச்சது. இந்த ஒரு 4 சொலைக்கு நாங்க பே பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 to $6 $400 கொடுத்து இந்த பிளேட்ல இருக்கிறது சாப்பிட்டோம்.